வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். சாசல் கார்ஷலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஆந்திரகுமார திசுநாயக்கா முன்னிய அரசாங்கங்கள் செயற்பட்ட விதத்திலிருந்து விலகி ஒடுக்குமுறை மற்றும் பாகுபாட்டுக்கு தீர்வை காண்பார் என்ற நம்பிக்கையில் கடந்த தேர்தலில் வாக்களித்த தமிழ் மக்கள் ஏமாற்றமடைந்திருப்பதாக சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தெரிவித்திருக்கிறது. சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையில் ஏற்பட்டுள்ள மிக மோசமான பொருளாதார நெருக்கடி காரணமாக இலங்கையில் 22% குடும்பங்கள் கடன் சுமையால் இருப்பதாகவும் தற்போது இலங்கையில் 54.9% குடும்பங்கள் கடன் சுமையாக இருப்பதாகவும் மக்கள் தொகை மற்றும் புள்ளியியல் துறை வெளியிட்டுள்ள சமீபத்திய கணக்கெடுப்பு அறிக்கையில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. பாதாள உலக நடவடிக்கைகளுடன் நேரடி அரசியல் தொடர்புகளை உளவுத்துறையினர் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவித்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால விசாரணைகளுக்கு பிறகு அத்தகைய அரசியல்வாதிகளின் பெயர்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவித்தார். புலனாய்வு அறிக்கையின்படி இலங்கை பொதுஜன பேரமுன, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சமூக ஜன பலவேகிய ஆகியவற்றின் முன்னாள் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மற்றும் தற்போதைய மாகாண அரசியல்வாதிகள் 10 சக்தி வாய்ந்த பாதாள உலக கும்பல்களுடன் நேரடி தொடர்புகளை பேணுவதாக அமைச்சர் பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார். நியமிக்கப்பட்ட பதவியுயர்வுகள் வழங்கல் தொடர்பாக இன்றும் நாளையும் நடைபெறும் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான பதில் கிடைக்கவில்லை என்றால் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என்று தொடர்ந்து நிலைய அதிபர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதிகார மோகமுடையவர்கள் வடக்கிலும் தெற்கிலும் மீண்டும் இனவாதத்தை தூண்ட ஆரம்பித்துள்ளார்கள். இனவாதம் தலை தூக்குவதற்கு இனி ஒருபோதும் இடமளிக்கப்பட மாட்டாது. காலத்துக்கு காலம் அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்காகவும் அதனை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் தாம் செய்த குற்றங்களை மறைப்பதற்காகவும் யுத்தம் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசுநாயக்கா குறிப்பிடுகிறார். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் மற்றும் வடக்கு கடற்படை தளபதி ரியல் அட்மிரல் குமாராவுக்கு இடையிலான சந்திப்பு நேற்று ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிரதேச மட்டத்தில் வெற்றி பெற்ற வேட்பாளர்களில் 40 பேரின் பெயர்கள் இன்னமும் பெறப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிக்க பல்வேறு சுயேட்சை குழுக்கள் தீர்மானித்துள்ளன. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து புதிதாக ஸ்தாபிக்கப்படும் புதிய அரசியல் கூட்டணி முற்றிலும் தவறானது, ஜனநாயகத்துக்கு முரணானது. இந்த செயற்பாட்டில் நாங்கள் பங்காளியாக போவதில்லை. தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற அதிகார சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைக்க இடமளிக்க வேண்டும் என்று ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டாளி சம்பிக்க ரணவக்க குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது குறித்து அரசாங்கம் இன்னமும் தங்களுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலங்கையில் நிலவி வரும் உப்பு தட்டுப்பாடு காரணமாக தமது தொழிலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக பேக்கரி உரிமையாளர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். உப்பு இறக்குமதிக்கான வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி அளித்து வர்த்தமானி அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக இறக்குமதி கட்டுப்பாட்டாளர் நாயகம் உபுமாலி பிரேமதிலக்க தெரிவித்திருக்கிறார். உப்பு உற்பத்தி செயற்பாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமை காரணமாகவே இலங்கையில் உப்பு தட்டுப்பாடு நிலவி வருகிறது என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹத்னேதி தெரிவித்திருக்கிறார். இலங்கை மின்சார சபை 18.3% மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முன்மொழிந்துள்ள போதிலும் மின்சார கட்டணத்தை குறைந்தபட்சம் 20% குறைப்பதற்கான வழி இருப்பதாக மின்சார நுகர்வோர் சங்கம் தெரிவித்திருக்கிறது. வடமராட்சி கிழக்கு தாளியடி நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கரவட்டிக்கு நீர் விநியோகம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு முதல் கடந்த மாதம் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் காவல்துறையினரின் தடுப்பு காவலின் போது 49 மரணங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் மொத்தம் 46 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான சட்டத்தரணி புத்திக மனதுங்க இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார். முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வா மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிரசன்ன ரணவீர உள்ளிட்ட 5 சந்தேக நபர்களது விளக்கமறியல் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது.
லஞ்சம் அல்லது ஊழல் குற்றங்களை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு தாக்கல் செய்த 3 லட்சம் வழக்குகள் தொடர்பாக விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்புகவல சிறைச்சாலை அதிகாரிகளால் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். கூட்டாஞ்சேரியில் கடந்த 29ஆம் தேதி தவறான முடிவெடுத்து உயிரிழந்த பாடசாலை மாணவி தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வரும் நிலையில் அந்த மாணவி முன்னர் கல்வி கற்ற மம்பலப்பட்டி ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரியின் அதிபர் கல்வி அமைச்சுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். 9 மாணவர்கள் முழங்காலில் நிற்க வைத்து அவர்களை அந்த பாடசாலையின் அதிபர் கடுமையாக தாக்கிய சம்பவம் ஒன்று அம்பாறையில் உள்ள பாடசாலை ஒன்றில் இடம்பெற்றிருக்கிறது. கோஸ்கொடை போலீஸ் பிரிவில் 10 வயது சகோதரனுடன் 8 வயது சகோதரியும் 3 ஆண்களால் கடும் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மதுபோதையில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து சாரதியொருவர் நேற்று குருநாகல் கட்டுப்பத்த காவல்நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண நீர்வேலியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ஊரலு கிழக்கு சுன்னாகத்தைச் சேர்ந்த 29 வயதுடைய செல்வராஜா அனிட்டன் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் பரணி பகுதியில் சட்டவிரோதமாக மணலேற்றிச் சென்ற டிப்பர் மீது கொடிகாமம் போலீசார் இன்றைய தினம் துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்கிறார்கள். மட்டக்களப்பு தொடருந்து மார்க்கத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. கபரணை பகுதியில் தொடர்ந்தொன்று யானை மீது மோதி தடம் புரண்டதால் மட்டக்களப்பு மார்க்கம் ஊடான ரயில் சேவைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வவனியா கண்ணாட்டி கணேசபுரம் பகுதியில் காட்டு யானை தாக்கியதில் 63 வயதுடைய சுப்பிரமணியம் என்பவர் உயிரிழந்தார். 12 கிலோகிராம் குஸ்ரக போதைப் பொருளுடன் 3 பெண்கள் கட்டநாயக்கா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். 2025ஆம் ஆண்டில் இதுவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யப்பட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வெளிநாட்டு வேலைகளுக்காக சென்றுள்ளார்கள். இலங்கை முழுவதும் தென்மேற்கு பருவமழை படிப்படியாக நிலை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்திய செய்திகளில் இந்தியாவில் அடைக்கலம் கோரிய இலங்கையர் ஒருவரின் மனுவை நிராகரித்த இந்திய உயர்நீதிமன்றம் உலகம் முழுவதிலிருந்து வருகின்ற அகதிகள் தங்குவதற்கான சத்திரம் இந்தியா அல்ல என்று வாய்மொழியாக குறிப்பிட்டிருக்கிறது. இலங்கை தமிழர் ஒருவரின் வழக்கில் இந்தியா சத்திரமல்ல என்று உச்சநீதிமன்றம் கூறியிருப்பது மனிதாபிமானத்துக்கு எதிரானது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் குடிமக்களுக்கு நீதித்துறையை மேலும் அணுகக்கூடியதாக மாற்றும் நோக்கில் ஆங்கிலத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்புகளை முக்கிய பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்க உச்சநீதிமன்றம் ஒரு முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளதாக உச்சநீதிமன்ற நீதிபதி அபய் எஸ் ஓகா தெரிவித்திருக்கிறார். உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முன் அனுமதி பெற வேண்டும் என்ற 1991ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 3 மாநிலங்களில் யூடியூபர் முதல் மாணவர் வரை 11 பேரை இந்திய அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். போர்த்துகல் நாட்டின் தலைநகர் லிஸ்பனில் உள்ள இந்திய தூதரகத்தை முற்றுகையிட்டு பாகிஸ்தானியர்கள் சிலர் போராட்டம் நடத்தியுள்ளார்கள். பாகிஸ்தானுக்கு எதிரான போரிலும் வங்கதேசம் உருவானதிலும் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பங்கு மறைக்க முடியாததென்று தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்திருக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதலின் போது வட இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் மின்தடை இருந்த போதும் கூட உளவாளிகள் பாகிஸ்தான் அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்ததாக தெரிய வந்துள்ளது. பாகிஸ்தானுக்கு உளவு பார்த்ததாக கைது செய்யப்பட்டவருக்கு 14 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து லக்னோ சிறையில் அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து நிலையங்களில் எச்சில் துப்பிய குற்றத்துக்காக 3 மாதங்களில் 32 லட்சம் ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு தொடர்ந்து நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 69,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆபரண தங்கத்தின் விலை 45 ரூபாய் குறைந்து கிராம் 8,710 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்காவின் அரசு கடன் பத்திரங்களின் மதிப்பு குறைக்கப்பட்டதால் அமெரிக்க பங்கு சந்தைகள் சரிந்துள்ளன. ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை நிறுத்த பேச்சை உடனடியாக தொடங்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் ட்ரம்ப் தொலைபேசி வழியாக 2 மணி நேரத்துக்கு மேலாக பேசியதாக தெரிய வருகிறது. காசா பகுதியை முழுமையாக அதன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புவதாக இஸ்ரேல் தெரிவித்திருக்கிறது. காசாவுக்குள் நிவாரணப் பொருட்களை விநியோகம் செய்ய 2 மாதங்களுக்கு பிறகு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
காசாவில் இஸ்ரேலிய ராணுவம் தனது நடவடிக்கைகளை மேலும் மோசமான விதத்தில் விரிவுபடுத்தினால் உறுதியான நடவடிக்கைகளை தாங்கள் எடுக்க வேண்டி வரும் என்று பிரிட்டன், கனடா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் கூட்டாக இஸ்ரேலை எச்சரித்துள்ளன. பிரிட்டிஷ் பிரதமர், பிரான்ஸ், கனடா தலைவர்கள் இணைந்து இந்த எச்சரிக்கையை விடுத்திருப்பதோடு ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்த வேண்டும், மனிதாயமான உதவிகள் காசாவுக்குள் செல்வதற்கு உடனடியாக அனுமதிக்க வேண்டும் என்று அவர்கள் இஸ்ரேலிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். வெளிநாட்டு சிறைகளில் 23,000 பாகிஸ்தானியர்கள் இருப்பதாக பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மெக்சிகோவின் கடற்படை பயிற்சி கப்பல் நியூயார்க் நகரின் புருக்லின் பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானது தொடர்பில் விசாரணை தொடங்கியுள்ளது. 2 பேர் இறந்து போனார்கள், 19 மாலுமிகள் காயமடைந்துள்ளார்கள். சீனாவைச் சேர்ந்த அழகி போட்டி வெற்றியாளர் ஒருவர் தாம் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றதாக பொய் கூறினார். அதற்காக அவருக்கு 8 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவின் மனித இயந்திரங்களால் மனிதர்கள் வேலையை இழக்க மாட்டார்கள் என்று அந்த நாட்டு அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். அளவுக்கு அதிகமான சுற்றுப்பயணிகளுக்கு எதிராக கனரி தீவுகளில் ஆயிரக்கணக்கானோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். சீனாவின் ஷென்ஜென் நகரிலே மாதவிடாய் பொருட்களில் 2000க்கு மேற்பட்ட வைரக்கற்களை கடத்த முயன்ற பெண் பயணியொருவர் பிடிபட்டிருக்கிறார். 620 கேரட் வைரக்கற்களின் மதிப்பு சுமார் $37,500 என்று தெரிய வருகிறது. சீனாவின் வடக்கு மாநிலங்களில் பெய்த கனத்த மழையால் 5 பேர் இறந்தார்கள், பலரை காணவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. கம்போடியாவின் அங்கோவாட்டில் மின்னல் தாக்கியதில் 3 இறந்தார்கள், பலர் காயமுற்றுள்ளார்கள். வடக்கு வியட்நாமில் உள்ள மலைப்பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் குறைந்தது 4 இறந்து போனார்கள். குரோஷியாவில் தொன்று தொட்டு தொடரும் பாரம்பரியம் கற்களால் சுவரெழுப்புவது குரோஷியாவின் பாரம்பரியம். தனி சிறப்பு கொண்ட அந்த திறன் இப்போது அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு கல்லையும் ஒன்றின் மீது ஒன்றாக அடுக்க வேண்டும். அவற்றை ஒட்டுவதற்கு வேறெந்த பொருளையும் பயன்படுத்தக்கூடாது. நிலையான வடிவத்தை பெற கற்களை அடுக்குவதில் தான் நுணுக்கம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. விளையாட்டுச் செய்திகளில் T20 போட்டிகளில் விராட் கோலியின் சாதனையை KL ராகுல் முறியடித்திருக்கிறார். இந்திய அணியின் இளம் வீரர்களில் ஒருவரான ஷப்மன் கில் T20 போட்டிகளில் 5000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கிரிக்கெட் விளையாட உள்ள நிலையில் காயத்திலிருந்து மீண்டு வருவதற்காக மது அருந்துவதை கைவிட்டதாக இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் தெரிவித்துள்ளது முக்கியத்துவம் பெறுகிறது. பிரிட்டனைச் சேர்ந்த கென்டன் கூல் எவரெஸ்ட் சிகரத்தை 19வது முறையாக ஏறி சாதனை படைத்திருக்கிறார். செர்பா அல்லாத ஒருவர் ஆக அதிகமான முறை எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறிய பெருமை அவரை சேருகிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள்: €1 இலங்கை பெறுமதியில் $337.66, இந்திய பெறுமதியில் $96.08, $1 இலங்கை பெறுமதியில் $300.20, இந்திய பெறுமதியில் $85.45, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் $359.85, இந்திய பெறுமதியில் $102.40, ஒரு ஐக்கிராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் $401.30, இந்திய பெறுமதியில் $114.20, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் $215.05, இந்திய பெறுமதியில் $61.20. கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலையொலிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.